ஸோ இன்றைக்கி ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய ஸ்கின்னை வந்து நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு டோனரை வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறேன். ஸோ தட் நம்ம ஸ்கின் வந்து ப்ரிப்பேர் ஆகிடும். ரொம்ப ரொம்ப மினிமலான மேக்கப் லுக் தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இது பெய்டு ப்ரமோஷனே கிடையாது, இது ஓன் என்னோடய சிம்பிள் மேக்கப் லுக் தான். ஸோ ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசரை போட்டு ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சராக பண்ணிடுறேன். ஸோ எந்த வந்து காம்பினேஷன் ஸ்கின்னு உங்களது எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாய்ஸ்சரைசர் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ பார்ட்டி லுக்கப் க்ரியேட் பண்ணணுன்னு தான் நான் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் அது ட்ரை ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து டோனர் இருந்தால் டோனர் போடலாம். நான் டோனர் போடல, ரொம்ப ரொம்ப சிம்பிள் லுக் தான். ஸோ வந்து ஃபவுண்டேஷன், டிண்டட் ஃபவுண்டேஷன் வந்து ஜுடியோ பிராண்ட் இது தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவே உங்களுக்கு செம்ம க்ளோ லுக் கொடுத்துது. அதே மாதிரி மாய்ஸ்சரைசரும் விட்டமின் சி க்ளோ மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணேன், ஜெல் பேஸ்டு. அதே மாதிரி இதுவும் விட்டமின் சி ஃபவுண்டேஷன் டிண்டட் இதை தான் யூஸ் பண்ணேன். பிளெண்டர் இல்லை, ஸோ அதனால நான் கையிலே பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ போட்டு நல்லா அப்ளை பண்ணிடணும். நம்ம நெக்குக்கும் பண்ணணும், நெக்குக்கும் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிடணும் ஃபுல்லாக. ஸோ அண்டர் ஐ க்ரீம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் யூஸ் பண்ணதில்லை இது வரைக்கும் அண்டர் ஐ க்ரீம். ஸோ அதனால நான் வந்து இந்த டிண்டட் ஃபவுண்டேஷனையே நல்லா போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருந்தது லுக்கு, பாருங்கள் நல்லா பிளெண்ட். அதுக்கப்புறமா லைட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோவுக்காக நான் ஆல்ரெடி வச்சுருந்த லாக்மி ஃபவுண்டேஷன் வந்து லைட்டாக மைல்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வெறுமே டிண்டட் ஃபவுண்டேஷன் மட்டும் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் லாங் ட்ராவல் போகிறதுனால இன்னும் கொஞ்சம் லாங் ஸ்டே எனக்கு தேவை. ஸோ அதனால வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா காம்பேக்ட் பவுடரை போட்டு இன்னும் கொஞ்சம் அது கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா காம்பேக்ட் பவுடரை போட்டு இன்னும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மேக்கப் லுக் தான், யார் வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ எந்த க்ரீம் எந்த மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய ஹேண்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனி ஸ்கின் அலர்ஜிஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எதுவும் இல்லைன்னா நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ காம்பேக்ட் பவுடர் போட்டு முடித்த பிறகு ஐஷேடோ, மைல்டான ஐஷேடோ வந்து நான் அதுக்கப்புறமா வந்துட்டு ஐஷேடோ வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஐஷேடோ வந்து நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து சில்வர் அண்ட் ப்ளூன்றதுனால ஸோ சில்வர் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஆனால் அது எனக்கு அவ்வளோவா சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோல்டை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு ஐலைனர் எல்லாமே கவரப் பண்ணி வச்சிட்டேன். இதுதான் ஐ மேக்கப்பு. எல்லாமே எனக்கு தெரிஞ்சது தாங்க நான் பண்ணுறேன், ப்ரொஃபஷ்னலாக நான் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுதான் ஓரளவுக்கு. அதுக்கப்புறமா மாய்ஸ்சரைஸ் பண்ணிப்பேன். லிப் பாம், நார்மல் லிப் பாம் தான். ஸோ அதை போட்டு நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன் லிப்ஸ்டிக் போடுறதுக்காக. ஃபைனலாக போட்டு காஜல் கீழே கொடுத்து முடிச்சிட்ட பிறகு ஃபைனலாக வந்துட்டு இதுதான். அதுக்கப்புறமா ஜூடியோவில் வாங்கியிருந்த அதே லிப்ஸ்டிக் பிராண்டை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டு முடித்த பிறகு இருக்கிற லுக்கை பாருங்கள். இதுதான் ஓவராக நம்ம போட்ட மாதிரியே தெரியாது. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ நம்ம ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் பார்த்துடலாமா? ரொம்ப பெரிய ஷாப்பிங் ஹால்லாம் கிடையாதுங்க, ரொம்ப குட்டியாக நான் வந்து ஜூடியோ போயிருந்தேன். ஸோ என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத காட்டலான்னு சொல்லிட்டு தான் ஒரு ஷாப்பிங் ஹால் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்லிப்பர்ஸ் தான் வாங்கினேன். ஸ்லிப்பர்ஸ் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் மினிமல் கலெக்ஷன் தான் இருந்தது. ஏன் தெரியல, எப்போவுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஹீல் வச்ச ஸ்லிப்பர் வந்து இந்த வாட்டி யூஸ்வலாக நான் வந்து ஒயிட்டில் போக மாட்டேன்.
இன்றைக்கி ஏன் ஒயிட்டில் போனேன்னா எனக்கு ஆப்ஷன் கிடையாது. நான் வந்து ஒரு சாண்டில் கலர் பார்த்தேன், ஆனால் அது வந்து சைஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து இது வாங்கினேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ரேட் ஆஃப் 499. ஓகே, நல்ல டீல் தான். பட் வந்து கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது இந்த டைமில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெயில் பாலிஷ் வாங்கினேன். ஸோ ஜெல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஜூடியோ பிராண்ட்லேயே. இது வந்துட்டு 69 நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பார்ட்டி வேர்க்காக தேவைப்படுது. ஸோ டெஸ்டிங் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா இருந்தது. எனக்கு எப்போவுமே பிரைட் கலர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பேஸ்டல் கலர்ஸ் பிடிக்கும், பட் ரொம்ப ரொம்ப சட்டிலாக இருக்கிற டைமில் தான் வந்து எனக்கு பேஸ்டல் கலர்ஸ் பிடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப சட்டிலான கலர்ஸ் தான் நான் ரொம்ப கம்மியாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ எப்போவுமே யூஸ்வலாக வந்து டைம்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி நான் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ அதனால இந்த நேவி ப்ளூ எடுத்திருந்தேன். ஸோ அது பாருங்கள், நல்லா ஷிம்மரி லுக்காக இருக்குது. ஸோ நல்லா இருந்தது. எப்படியோ நான் வாங்கி வைக்கிறது எல்லாமே என்னுடைய பொண்ணு வந்து எடுத்து ஒரு வழி பண்ணிடுவாங்க. அவங்க வந்து என்னை விட மேக்கப்பில் வந்து நான் மேக்கப்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க பயங்கரமாக மேக்கப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சாண்டில் வித் கோல்டன் கிளிட்டரி லுக்கில் இருக்கிற ஒரு நெயில் பாலிஷ். இதுவுமே வந்துட்டு இது 79 ருபீஸு. ஜூடியோ பிராண்ட் தான். நல்லா இருந்துச்சு. இதுவுமே வந்து நான் வந்து ட்ரையல் வச்சு பார்த்தேன். ஸோ இது நமக்கு சட்டில் எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே நமக்கு மேட்ச் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதனால வந்து நான் இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெயில் கலர் மாதிரி தான். நெயில் வித் கோல்டன் மிக்ஸ்டு கிளிட்டரி. ஸோ பார்ட்டிக்கு எல்லாத்துக்குமே எவ்ரிதிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே ஈச் 79 ருபீஸ் தான். சாரி, 69 சொல்லிட்டேன். இது 79, இது 79. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் அவ்வளோ மேக்கப் வந்து ரொம்ப பண்ண மாட்டேன், சட்டிலாக தான் பண்ணுவேன். நான் லுக் வீடியோ வந்து நான் நாளைக்கு போடுறேன், எப்படி நான் வந்து பார்ட்டி மேக்கப் லுக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ வந்து யூஸ்வலாக வந்து நார்மல் ஃபவுண்டேஷன் லாக்மி தான் வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இது வந்து பெய்டு ப்ரமோஷனே கிடையாது. இது ஜஸ்ட்டு வந்து ஜூடியோவில் நான் என்ன வாங்கினேன் அப்படின்றது தான் நான் காட்டுறேன். ஸோ வந்து இது வந்து ஃபவுண்டேஷன் டிண்டட் ஸ்கின் SPF 50 PA+. இது வந்து க்ளோ. இது ஒன்று போட்டாலே நம்மளுக்கு வந்து க்ளோ லுக் நல்லா கொடுத்துரும். ஸோ நான் வந்து லாக்மி ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவுமே நல்லா தான் இருந்தது. அது ஒன்று போட்டாலே போதும், நம்மளுக்கு நல்லா லுக் கொடுக்கும். பட் இது வந்து விட்டமின் C ஹைட்ராலிக் ஆசிட் தான். ஸோ வந்து ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கு வந்துட்டு ஓகே தான். ஸோ டிண்டட் ஸ்கின் டோனு க்ரீமு. ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸ் ஜெல் வாங்கியிருந்தேன். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து தீர்ந்து போச்சு. இதுவுமே ஜூடியோ பிராண்டில் விட்டமின் C ஃபேஸ் ஜெல் தான். இதுவுமே வந்துட்டு ஜெல் பேஸ்டு இது தான். இங்கே பாருங்கள், மாய்ஸ்சரைசர் தான். ஒரு ஆல் ஸ்கின் டைப் தான். இது ஓப்பன் கிடையாது. நாளைக்கு நான் வந்து பார்ட்டி லுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி நான் வீடியோ போடுவேன். ஸோ அந்த லுக்கில் வந்து நீங்கள் பாருங்கள். விட்டமின் C தான் இதுவும். க்ளோ, ஜூடியோ க்ளோ. நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் வந்து 99 ருபீஸ், விச் இஸ் வெரி டெட் சீப். ஸோ வித் பிராண்டட். ஸோ ஷேடு வந்துட்டு மேட் வெல்வெட் ஒயின் கலர் தான் பிக்கப் பண்ணியிருக்கேன். ஷேட் வந்து B02. ஸோ வந்து இது இல்லை, இந்த ஷேடு இல்லை. ஸோ யூஸ்வலாக சட்டிலான லிப்டோன் தான் நான் சூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி தான் ஒயின் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், இது இல்லைன்றதுனால. ஸோ இது வந்து நல்லா இருந்தது. நான் டெஸ்டிங் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ இதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். அவ்வளோதான். இது ரொம்ப குட்டி ஷாப்பிங்கு. ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் வந்து பார்ட்டி லுக்கப் வீடியோ நான் வந்து
போடுவேன். ஸோ போட்ட பிறகு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நான் நிறைய வீடியோஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸு, பீச் vlog, லாங் வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னுமே வந்து எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கலான்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.